டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இப்போ இந்த இமேஜஸை அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரமணா படத்தை மூலயமா டைரக்ஷன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ 23 வருஷம் கழிச்சு அதே லொக்கேஷனில் மறுபடியும் சிவகார்த்திகேயனோட 23வது மூவியோட ஒரு சீன் எடுக்கிறதா டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனோட இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ சென்னையில் சிவகார்த்திகேயனோட 23வது படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் சைரன். சைரன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி இன்னும் அஃபிஷியலாக ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. படம் ஏப்ரல் 11ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. கயல் ஆனந்தி மற்றும் ஆர்கே சுரேஷ் நடிப்பில் அடுத்த படம் ஒயிட் ரோஸ். ஒயிட் ரோஸ் படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி படம் ஏப்ரல் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி ட்ரைலரோட வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த இமேஜஸை அவருடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. தளபதி விஜயோட அடுத்த படமான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மேக்கிங் ஸ்டில்ஸாக மேக்கிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து இந்த இமேஜஸை டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் கார்த்தியோட 26வது மூவி வா வாத்தியார் என்ற டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாகவே அமேசான் பிரைம் வெளியிட்டிருக்காங்க. அமேசான் பிரைம் நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் கார்த்தியோட நடிப்பில் அடுத்த படமான வா வாத்தியார் படத்துக்கு போஸ்ட் தியேட்டிக்கல் டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறதா தெரிய வருது. கார்த்தி, கீர்த்தி செட்டி, சத்யராஜ், ராஜ்கிரன்லாம் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் இந்த படம் அப்கமிங் ரிலீஸில் கார்த்தி அவர்களுக்கு இருக்குது. இப்போது கார்த்தியோட 26வது மூவி நலன் குமாரசாமி அவர்கள் இயக்கும் படத்துக்கு வா வாத்தியார் என்ற டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட் தியேட்டிக்கல் டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் சாய் தன்சிகா மற்றும் சத்யா நடிப்பில் அடுத்த படம் த ப்ரூஃப். ப்ரூஃப் படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவியோட நடிப்பில் அடுத்த படம் ஜீனி. ஜீனி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜுக்கு ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. அர்ஜுனனோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஜெயம் ரவி, கல்யாணி பிரியதர்ஷன், கீர்த்தி செட்டி, பமிகா கேபிலா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவியோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஜீனி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. நடிகர் மற்றும் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று டியர். ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க. படம் ஏப்ரல் 11ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரீசன்ட் டைம்ஸ் நடிகர் மற்றும் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்ச் 22ஆம் தேதி ரிபில் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ அடுத்ததாக கல்வன் படம் ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த வாரம் டியர் படம் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசிலோட நடிப்பில் அடுத்த படம் ஆவேசம். படம் ஏப்ரல் 11ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டா மற்றும் முன்னாள் தாக்கூர் நடிப்பில் அடுத்த படம் ஃபேமிலி ஸ்டார். ஃபேமிலி ஸ்டார் படம் இன்னும் 10 நாட்களில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட 3rd சிங்கிள் மார்ச் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு மற்றும் ட்ரைலர் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதாவும் அறிவிச்சிருக்காங்க.